Question number 21 பார்க்கலாம். A p-type silicon semiconductor is made by doping an average of 1 dopant atom per 5 into 10 power 7 silicon atoms. If the number density of silicon atoms in the specimen is 5 into 10 power 28 atoms per meter cube, find the number of holes created per cubic centimeter in the specimen due to doping. Also give one example of such dopants. ஸோ கொஸ்டினில் a p-type silicon semiconductor is made by doping அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நியூட்ரலாக இருக்கும். பட் அதில் டோபண்ட்டுன்னு ஒரு ஸ்பெஷல் ஆட்டமாக ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒரு டோபண்ட் ஆட்டத்தை every 5 into 10 power 7 silicon atoms 5 into 10 power 7 silicon atomsக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இது இந்த 5 into 10 power 7 silicon atomsக்கு ஒரே ஒரு டோபண்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் டோபண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோபண்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. An average of 1 dopant atom per 5 into 10 power 7 silicon atoms. ஸோ 5 into 10 power 7 silicon atomsக்கு ஒரு டோபண்ட் ஆட் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட், if the number density of silicon atoms in the specimen is 5 into 10 power 28 atoms per meter cube அப்படின்னா ஒரு கியூபிக் மீட்டரில் 1 கியூபிக் மீட்டரில் 5 into 10 power 28 silicon atoms இருக்குது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 5 into 10 power 28 silicon atoms இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் அடுத்த பாயிண்டில் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிரியேட்டட் per cubic centimeter in the specimen due to doping அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோப்பிங்னா ஒரு இம்ப்யூரிட்டி ஆட்டமாக இதில் ஆட் பண்ணுவாங்க. டோப்பிங் பண்ணுறனால p-type செமிகண்டக்டரில் ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். என்ன க்ரியேட் ஆகும்னா ஹோல்ஸ், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ p-type செமிகண்டக்டரில் ஹோல்ஸ் தான் கரண்ட் பாஸ் பண்ணும். p-type செமிகண்டக்டரில் இந்த ஹோல்ஸ் தான் என்ன பண்ணணும், கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஸோ அதோடைய நம்பரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அடுத்த பாயிண்டில் ஆல்சோ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் டோபன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p-typeல பார்த்தீங்கன்னா குரூப் 13 எலமெண்ட்ஸை டோபண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ p-type டோப்பிங்க்கு இந்த குரூப் 13 எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ஸோ அந்த மாதிரி குரூப் 13 எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிலிக்கான் ஆட்டம்ஸ் தேவை. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் டோட்டல் சிலிக்கான் ஆட்டம்ஸ் இன் 1 மீட்டர் கியூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 into 10 power 28 அப்படி தானே, 5 into 10 power 28. அப்புறம் ஒவ்வொரு 5 into 10 power 7 சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்கு ஒரு டோபண்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். 1 dopant for every 5 into 10 power 7 silicon atoms. இப்போ நம்ம டோபண்ட்டோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா டோட்டல் சிலிக்கான் ஆட்டம்ஸ்லேருந்து டோப்பிங் ரேஷியோவை டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் சிலிக்கான் ஆட்டம்ஸ் வந்து 5 into 10 power 28. டோப்பிங் ரேஷியோன்னு ஒன்றும் இல்லை. இந்த 5 into 10 power 7 சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்கு எத்தனை டோப்பன் போடுறோம், ஒரு டோப்பன் போடுறோம். ஸோ இந்த நம்பர் அப்படியே கீழே எழுதிக்கலாம். அதில் 5 கேன்சல் ஆயிரும். இந்த 10 power 7 மேலே போகும்போது 10 power 28 minus 7 அப்படின்னு வரும். உங்களுக்கு வேல்யூ 10 power 21. ஸோ எவ்வளோ டோப்பன்ஸ் இருக்குன்னா 10 power 21 டோப்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. எதில் இருக்குன்னா இன் 1 cubic meter ஆஃப் சிலிக்கான். ஸோ ஒரு cubic meter ஆஃப் சிலிக்கானில் வந்து 10 power 21 டோபண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது.
இந்த ஒவ்வொரு டோபண்ட் ஆட்டம்ஸும் என்ன பண்ணுன்னா ஹோல்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஈச் டோபண்ட் கிரியேட்ஸ் ஹோல்ஸ். அப்போ இந்த டோபண்ட் ஆட்டமோட வேல்யூ தான் ஹோலோட வேல்யூ. ஸோ ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 10^21 ஹோல்ஸ். இந்த வேல்யூ 10^21 வந்து பெர் கியூபிக் மீட்டருக்கு. ஸோ நமக்கு 1 cubic meter is equal to 10^6 cubic centimeter. ஓகேவா? கொஸ்டினில் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து கியூபிக் சென்டிமீட்டர் இந்த ஸ்பெசிமன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டிமீட்டரில் வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10^21 அதை வந்து 10^6 நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா 10^21 minus 6 நமக்கு 10^15 ஹோல்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்புறம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 13th குரூப்பில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஞாபகத்தில் வர எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கலாம்.